ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கில் இருக்கிறாங்க. கணக்கே இல்லாமல் ஒருத்தர் பனையூரில் இருக்கிறார். நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த ரிசல்ட் என்ன பார்க்குறேன்னா, தாவேகாவால் நிறைய இடத்துல டெபாசிட் போய் எம்எல்ஏ கிடைக்காம வாக்கு விகிதாச்சாரம் வண்டி வைத்துக்கொண்டு, பார்த்தீங்களா முதல் தேர்தலில் இவ்வளோ சூழ்ச்சிக்கு நடுவுலையும் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் நம்ம வந்து இவ்வளோ வாங்கியிருக்கோம், இது நம்ம கிடைத்த வெற்றி, மக்கள் நம்ம மேலே வச்சுக்கிற நம்பிக்கை அப்படின்னு அவர் பேசுவார். அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களாம் விசில் ஊதி தோத்துட்டோன்றதை மறந்து ஆட்சி மாற்றம் வந்தால் ரைட்டு, விஜய் அண்ணா திட்டினதுக்காச்சும் அர்த்தம் உண்டு, திமுக ஒரு தீய சித்தினி, திமுகவே திருப்பி வந்து இவர் அண்ணா திமுக ஓட்டை பிரிச்சிடுறாரு, திமுகவே திருப்பி வந்துச்சுன்னா இந்த புலம்புறதுக்கு ஒரு கூட்டம் போடுவாங்கள்ல, அதுக்கு பர்மிஷன் வாங்குறதே சிக்கல். அப்புறம் உதயநிதி வில் கம் இன் டு பிளே. உதயநிதி வந்து அவர் வந்து ஸ்டாலின் சார் மாதிரி பொறுமையாலாம் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டார். எல்லாம் ரத்தம் இல்லை, என்ன பேச்சா பேசுன நீ பேச்சு அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்குவார். அதிகாரத்தில் வந்துருச்சு அப்படின்னா ஆல்ரெடி டெப்டி சிஎம், he will become சூப்பர் சிஎம். அப்போது விஜய் சாரை வந்து வேறு மாதிரி டீல் பண்ணுவார், வேறு மாதிரி அப்படின்னு உதய் சார் வந்து விஜய் சாரை வச்சு செய்கிற தருணம் அது. இப்படின்னார் இல்லைங்களா ஸ்டாலின் சார், அதுக்காக வாட்சி விஜய் தனியாக தான் போகணும், அப்போ தான் அது நடக்கும்.